ஒரு நாள் கண்மணி ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தா. அப்போ ஒரு எறும்பு புத்தை பார்த்தா. ஒரு எறும்பு நிறைய பெரிய அரிசியை தூக்கிட்டு போச்சு. ஓ குட்டி எறும்பே, உன்னை விட பெரிய அரிசியை எப்படி தூக்கிட்டு போகிற? அடடா, பார்த்துட்ருக்கிறப்பே உள்ளே போயிட்டியே. நானும் உன்னை போல் சின்னதாக இருந்தா உன் கூடவே வந்திருப்பேன்ல அப்படின்னு சொன்ன கண்மணி. திடீர்னு அவளோட உடல் அதிர்ந்துச்சு. உருவம் சின்னதாக மாறிடுச்சு. சுற்றி பார்த்தா எறும்போட அளவுக்கு தானும் சின்னதாக இருக்கிறத பார்த்து அப்படியே ஆச்சரியமாயிட்டா. எறும்பு நுழைஞ்ச புத்துக்குள்ளே இறங்க முயற்சி பண்ணா. தடுமாறினா. பொத்து புத்துக்குள்ளே விழுந்துட்டா. இந்த புத்துக்குள்ளே இத்தனை அறைகளா? எறும்புகளோட சேமிப்பை பார்த்தா. எறும்பு புத்துக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி பார்த்தா. கொஞ்சம் கூட ஆச்சரியம் குறையலை. அப்படியே புத்தை விட்டு வெளியே வந்துட்டா. அருகில் பக்கத்தில் இருக்கிற மரத்தடியில் உட்காந்துருந்தா. மரத்தின் மேலே ஒரு பெரிய தேன்கூடு இருந்துச்சு. தேனியில் எப்படி கூடு கட்டுது, தேனை சிந்தாமல் எப்படி சேர்க்குது பார்க்கணுமே அப்படின்னு நினச்சா. உடனே அவளுக்கு சிறகுகள் முளைச்சிருச்சு. ஊன்ட்டு சந்தோஷத்தில் கத்துனா. பறந்து போனா. தேன் கூட்டுக்குள்ளே புகுந்தா. பல வகையான தேனீக்களை ஆர்வமாக பார்த்தா. இவ்வளவு சரி தேனி எத்தனை வேலை செய்தா? அடாடடா, ஆச்சரியம் தாங்கலை அவளுக்கு. தேன் கூட்டை விட்டு வெளியே வர அவளுக்கு மனசே இல்லை. தயங்கிட்டே வெளியே வந்தா. மரக்கிளையில் உட்கார்ந்துருந்தா. கீழே அழகான நீரோட, அதில் மீன்கள் எல்லாம் நீந்திட்டு இருந்துச்சா, அதை பார்த்தா. மீனை போல் நீந்தணுமே அப்படின்னு நினச்சா. அடுத்து என்ன ஆயிருக்கும்?